ஏன் மக்கள் விஜய்க்காக காத்திருக்கின்றனர்? எதற்காக விஜயை அவர்கள் நேசிக்கின்றனர்? எதற்காக அவருக்கு ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிக்குது? என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எரியுது, வயிறு கபகபகபகபன்னு எரியுது. இவனை பெத்தி என்ன பிரயோஜனம், வளர்த்தி என்ன பிரயோஜனம்? விஜய் உயிரன வரனா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இந்த ஒட்டுமொத்த கரூர் துயர சம்பவம் இருக்குல்ல, அதுல நிறைய விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டடா பேசப்பட்டது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் மேல இந்த செருப்பு தூக்கி போடப்பட்டது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அவங்க கிட்ட விசாரணை நடத்தினா அது விஜய் ரசிகரா இல்ல வேற நோக்கத்தோட அங்க வந்தவங்களா அப்படின்னு விசாரணை நடத்தினா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 50% உண்மை வெளிவந்துடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருந்த ஒரு எண்ணம். சென்னை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். என் பக்கம் பாக்குறேன். இப்போ அந்த செருப்பை தூக்கி போட்ட நபர் கவர் ஆகக்கூடிய அந்த வீடியோ அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அதை பார்த்துட்டு வாங்க. இதுல நம்ம நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எழுப்ப வேண்டியது இருக்கு. என்னது, கையில சிக்கிட்டாங்களா? 2 பேரை புடிச்சு போஸ்ட் மரத்தில் கட்டி வைங்களா? இன்னும் 4 மணி நேரத்துல அங்க இருக்கு. கரூர் சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க திமுக அரசே ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. ஆனா அதுக்குள்ள இதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சுன்னு பிரஸ் மீட் வச்சு பதட்டத்துல இருக்காங்க திமுக காரங்க. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. எந்த சம்பவத்திலையாவது இத்தனை பிரஸ் மீட் வச்சிருக்காங்களான்னு திமுகவை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க தமிழக மக்கள். அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. வீடியோ ஆதாரம் வெளியானதுக்கு அப்புறம் அதை பாருங்க, நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த செருப்பை தூக்கி போடக்கூடிய நபர் ஏதோ ரொம்ப கஷ்டமான இடத்த நின்று ஐயோ நிக்க முடியாம நின்று இப்படி கூட செருப்பை தூக்கி போடல. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நல்லா இடம் ஃப்ரீயா இருக்கு, நல்லா கையை இப்படி ஓங்கி இப்படி தூக்கி போடுறாரு. முன்னாடி அவ்வளவு இடம் காலியா இருக்கு. இன்னும் அந்த இடத்த ஒரு 5 பேர் நிக்கலாம் போல. ஹலோ, ஆள் மாட்டிக்கிட்டான். அவனை ஷூட் பண்ணிட்டாங்க. நபர் செருப்பை தூக்கி போறாருல, அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வீடியோல நெரிசல் அப்படிங்கிறது இருக்கு. பட் அவரு இருக்கக்கூடிய இடத்த அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி சொன்ன அளவுக்கு கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது அந்த இடத்த இல்ல. பக்கத்துல யாரும் மயக்கம் போட்டும் கிடக்கல. இதுக்கு இடையில ஐயோ வேற அம்மா வேற சீக்கிரம் போட. அப்போ நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது, அந்த நபர் வேணும்னு தான் செருப்பை தூக்கி போட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. அங்கேயே கிடக்க. என்னது இது? என்னதுமா? ஆட்டோ சாவி. சாவி போட்டு விளையாடுற இடமா இது? இப்ப செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்ல சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய வருது. அதாவது கூட்ட நெரிசல் அதனால போடல. செந்தில் பாலாஜி ஒரு அனுமானத்துல இத மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம்.